வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் அரசியலாக்குவாங்க. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தனக்கான அரசியல் மைலேஜா யூஸ் பண்றதுக்கு அரசியல் கட்சிகள் காத்துட்டே இருப்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க. பஹல்காம் அட்டாக், அப்பாவி சுற்றுலா பயணிகள் மேல பயங்கரவாதிகள் தொடுத்த அந்த அட்டாக், அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தை மோடியினுடைய தோல்வியா எதிர்கட்சிகள் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா நம்முடைய இராணுவம் அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தின் மேலேயோ அங்க இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவி மக்கள் மேலேயோ கை வைக்காம தீவிரவாதிகளினுடைய கூடாரத்தை குறிவைத்து தாக்கியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது மோடியினுடைய மைலேஜை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் நின்றுது. ஸோ குறிப்பாக அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பெயர் வைத்ததும், ஸோ அந்த ஆப்ரேஷன் சம்பந்தமான ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு இராணுவத்தை விமானப்படையை சேர்ந்த 2 பெண்மணிகள், அதில் ஒரு பெண்மணி இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர், அவர்களை வைத்து பதிலடி கொடுத்ததும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. மோடியினுடைய அந்த இமேஜை தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட, குறிப்பாக பெண்கள் கிட்ட ஒரு பெரிய ரீச்சை எடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ அப்போல்லாம் இடதுசாரிகளும் காங்கிரஸ் மற்றும் ரீஜனல் பார்ட்டிஸ், இந்தி அலையன்ஸில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ், நம்ம ஊரில் திமுக உட்பட பல கட்சிகளுமே கட்சிகள் இந்த சென்ஸ் அவர்களினுடைய ஸ்டாண்ட், அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட இராணுவத்தை ஆதரித்து ஒரு பேரணி நடத்தியிருந்தார். ஸோ அந்த மாதிரி கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க எந்த விதமான ஸ்டாண்டையும் வெளிப்படுத்தாமல் இருந்தாலுமே கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்க போர் அப்படின்றது எந்த காலத்துலேயுமே நல்ல விஷயத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், நாம் யார் மேலேயும் போர் தொடுக்கலை, நாம் தீவிரவாத கூடாரத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சோம். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நாம் தீவிரவாதிகளினுடைய கூடாரத்தை குறிவைத்து தாக்கியிருந்தோம். பாகிஸ்தான் இராணுவம் தான் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களை தாக்குனாங்க, அதற்கு தான் நாம் பதிலடி தாக்குதல் கொடுத்துருந்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்தியா எந்த காலத்திலையும் போரை விரும்பலை, ஒரு நல்ல வளமான முன்னேற்றத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். மற்ற நாடுகளோடும் நல்ல ஒரு ரிலேஷனில் இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பணும், மீண்டும் பழைய மாதிரி கல்லெடுத்து எரியக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுலையும் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இவர்கள் எல்லாருமே அங்கே தீவிரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுடும் பொழுதும் அவங்கள முஸ்லீம்லாம் சொல்லாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு உங்களை தாங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியாக மோடியினுடைய அந்த ஒரு அரசியல் மைலேஜ் அப்படின்றது இந்த சம்பவத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ இது எல்லாமே நேற்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாயங்காலம் 5 மணிலேருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தை, அந்த ஒரு விஷயத்தை முதல்ல வெளியிட்டது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் நான் 2 பேர்கிட்டையும் பேசினேன், 2 பேரும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே 56 இன்ச் மார்பு வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடராக தூக்கி நிறுத்துனீங்களே, அவருடைய வேல்யூ இவ்வளோதானா? இந்த நேரத்தில் பாகிஸ்தானை தட்டி தூக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க வேணாமா? போர் நிறுத்தம் இது இவ்வளோதானா அவங்களோடது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏங்க நேற்றுக்கு வரைக்கும் நீங்கள் தானங்க போர் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்னங்க மோடியினுடைய தோல்வின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பி கேட்டால், என்னதான் இருந்தாலும் இந்திரா காந்தி மாதிரி வருமா? இந்திரா காந்தி மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தை தன்னுடைய காலுக்கு கீழே மண்டி போட வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் இந்திரா காந்தியை நாங்கள் இப்போது நினச்சி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸினுடைய ஐடிவிங் அவர்களினுடைய சமூக வலைதளங்களில் இந்த இந்திரா காந்தி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பரப்ப விட்டாங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானம் காங்கிரஸ் தன்னுடைய அஃபிஷியலான ஹேண்டில்லையே இந்திரா காந்தி தாங்க ஸ்ட்ராங் அண்ட் கரேஜ் அப்படின்ற மாதிரி பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திரா காந்தி பாகிஸ்தானை மண்டியிட வைத்தாரா அப்படின்ற கொஷின் நமக்குள்ளே இருக்கும். ஸோ சிம்லா ஒப்பந்தம், ஸோ இன்றைக்கி அந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி பதிவு போடக்கூடிய முக்காவாசி பேர் அந்த சிம்லா ஒப்பந்தம் நடக்கும் பொழுது பிறந்திருக்காதவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது என்ன, அதில் இந்திரா காந்தி சாதித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திரா காந்தி சாதித்ததை விட சிம்லா ஒப்பந்தத்தால் பாகிஸ்தான் தான் அதிகமாக சாதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்லா ஒப்பந்தம் 1973 பாகிஸ்தானினுடைய அப்பொழுதைய அதிபராக இருந்த சுல்ஃபிகர் அலி பூட்டோ
பெனசீர் பூட்டோவினுடைய தந்தையார், அவருக்கும் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி. ஸோ இவர்கள் 2 பேருக்கும் நடுவில் இவர்கள் 2 பேரும் கையெழுத்திட்ட இந்தியா பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்க, அந்த நேரத்தில் பாகிஸ்தானினுடைய போர் கைதிகளை நம்ம பிடிச்சு வச்சிருந்த 93,000 பேரை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிடணும். அந்த போரில் பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 5,000 சதுர மைல்கள் வந்துட்டு இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அந்த இடத்தையும் உடனடியாக அவங்க கிட்டே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதற்கப்புறமா வந்துட்டு நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப், அது தொழில், வர்த்தகம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல ரிலேஷன்ஷிப்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு எந்த விதமான காலக்கெடுவும் கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த போர் கைதிகளை ரிலீஸ் பண்ணுறது இதற்கெல்லாமே வந்துட்டு 30 நாட்கள் அப்படின்னு சொல்லி கெடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நேரத்திலேயே இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது பெருமளவில் விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஸோ அது ஒரு தோல்வியடைந்த ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தது. ஸோ இந்திரா காந்தி ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா எமர்ஜென்சி, இன்னைக்கு வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் காங்கிரஸை உட்கார வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி மாதிரியான காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஒரு விஷயம் வரைக்கும் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் நாம் கேட்டுறாது. சுதந்திர இந்தியாவில் முதல்ல எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர் அவர் தான். என்ன காரணத்துக்காக? தன்னுடைய சொந்த தோல்விக்காக எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர். அது மட்டுமா, சீக்கியர்கள் மீதான தாக்குதல், அந்த ஒரு தாக்குதல் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் காலிஸ்தான் மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள் இந்தியா மேலே ஒரு விரோதமான ஒரு மனப்பான்மை இருக்குது. இந்தியாவே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னா அது சீக்கியர்கள் மீதான அந்த பொற்கோவில் தாக்குதல், அதற்கு பதிலாக இந்திரா காந்தியினுடைய படுகொலை, அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள், சீக்கியர்கள் மீதான தாக்குதல். ஸோ அந்த சீக்கியர்களுக்கு அந்த ஒரு வடு அப்படின்றது அவர்களுடைய மனதில் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல அசம்பாவித சம்பவங்களும் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் தான் நடந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்திரா காந்திக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னா ஒரு நரேந்திர மோடி தான். ஸோ இந்திரா காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி, இந்திரா காந்தி நரேந்திர மோடியை விட பெஸ்டா அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரியான சம்பவங்களை நரேந்திர மோடி தன்னுடைய 11 ஆண்டு கால ஆட்சியில் நடத்தி இருக்கிறாரா? எந்த சமூகத்தையாவது இந்த மாதிரி நடத்தி இருக்கிறாரா? இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை மற்ற நாடுகளிடமிருந்து போர் வழியாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் கைப்பற்றப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரா? லேண்டை விட்டு கொடுத்துருக்கிறாரா? போர் கைதிகளை விட்டு கொடுத்துருக்கிறாரா? அதே மாதிரி அந்த கால சூழலில் பார்க்கும் பொழுது தனக்கு பிடிக்காத அரசாங்கத்தை குடியரசுத் தலைவரினுடைய ஆட்சியை கொண்டு வந்து கவிழ்த்திருக்கிறாங்க. பல விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த மாதிரி கடந்த 11 வருடங்களில் நடந்திருக்குதா? இது எல்லாத்தையுமே நாம தான் ப்ராக்டிக்கலாக அப்போ இருக்கிற காலத்தோட கம்பேர் பண்ணி பேசணும். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மோடியை இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக நம்மளால் விமர்சிக்க முடியுது. எமர்ஜென்சி காலத்தில் நார்மலான செய்தியை கூட நம்மளால் எழுத முடிந்ததா, நம்மளால் பேச முடிந்ததா, நம்மளால் கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருந்ததா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்லா ஒப்பந்தத்தை வைத்து இந்திரா காந்தி பாகிஸ்தானியர்களை மண்டி போட வைத்தார், படுக்க வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிம்லா ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதே மாதிரி சிம்லா ஒப்பந்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது ஒரு நாடு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதே சிம்லா ஒப்பந்தத்தில் ஐநாவினுடைய தலையீடு இருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சப்போர்ட்டடாக ஆயுதங்கள் கொடுத்தோ வேறு ஏதாவது ஒரு ஆதரவோ நமக்கு எந்த நாடும் கொடுக்கல. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா வந்து நின்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது, துருக்கி வந்து நின்னாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் மேலே ஒரு நண்பன் அந்த மாதிரியா பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நின்னாங்க. அவர்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அவர்களை பயன்படுத்திக்கிறதுக்காக வந்து நின்னாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையில் 3வது ஒரு கண்ட்ரி வரக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியவங்க, டொனால்ட் ட்ரம்பினுடைய டெசிஷன் படி சொல்லக்கூடியவங்க, சீனா வரும் பொழுது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஏற்கனவே பல முறை மீறி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இன்னமும் கூட வந்துட்டு சிம்லா ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பதில் சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு போரில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விளக்கம் அரசு தரப்பிலிருந்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்குது. ஸோ அதை வரும் நாட்களில் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நேற்று நடந்து முடிஞ்ச விஷயத்தை இன்றைக்கே நம்ம எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் கிடையாது. வரக்கூடிய காலங்களில் அது குறித்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்வீட் அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இந்திய அரசுக்கிட்ட இருந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரியான போர்களை இந்தியா எப்பொழுதுமே விரும்பியது கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி மோடியை விட இந்திரா காந்தி பெஸ்டா அப்படின்றதற்கான உதாரணங்களை
அந்த சிம்லா ஒப்பந்தம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.